கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எந்த பகுதியில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் சரி, இது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என்ன நடக்கும் என்பதை ஆவியானவர் தெள்ள தெளிவாக வசனத்தோடு உங்களோடு பேச சித்தமாயிருக்கிறார். எத்தனை இருதயங்கள் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, புதிதாக இந்த சேனலை பார்த்தாலும் சரி, கர்த்தர் இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல், இந்த ஜெப நேரம் சேனலை தம்முடைய சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தம்முடைய சரீரமாகிய அங்கங்களாகிய உங்களுக்காக இந்த அழைப்பை ஆண்டவர் உருவாக்கி பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய தரிசனத்தை கொடுத்து பல எல்லைகளில் உள்ள தேவ ஜனங்கள், எங்கேயோ இருக்கிற தேவ ஜனம் ஜெபிக்க போராட்டத்தில் இருப்பாங்க. வசனத்தை கேட்க முடியாம தவித்து கொண்டு இருப்பாங்க. தாகம் உள்ளவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிற ஆவியானவர், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், வற்றாத ஜீவ நதியாகிய ஆவியானவர் இந்த அருமையான சேனலை உருவாக்கினார். இன்னைக்கு இந்த அருமையான பதிவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் பதிய வைக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க மட்டும் தெளிவாக உங்க இருதயத்தை வைத்து விட்டால் போதும். இதை எழுதி கூட எடுக்கலாம். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்ன தேவையோடு இருக்கிறீங்கன்னு ஆவியானவருக்கு தெரியும். நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு மைக்கை பிடித்து பேச ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு இசை கருவிதான். ஆனால் என்னை இயக்குகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஊழியர்களை இயக்குகிற ஒரு தேவன் உண்டு. ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. உங்க பிரச்சனை என்ன என்பது, உங்க போராட்டம் என்ன என்பது, உங்களுக்கு எந்த ஜெப உதவி தேவை என்பது இந்த மனிதனாகிய அடியார்களுக்கு, ஊழியர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்ன தேவையோ அதை பேச போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு உண்டாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் வெளிப்படும். ஆம் தேவ ஜனமே, எந்த இடத்துல நீங்க சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் உங்க இருதயத்தை திறந்து வசனத்தை கேட்பீர்களா? முழு உள்ளத்தோடு கேட்பீர்களா? சிந்தனையை சிதற விடாமல் கேட்பீர்களா? இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது எம்டியா திரும்பாது. இது எம்டியா திரும்பாது. இது வெறுமனை திரும்பாது. இது அற்புதங்களை செய்யாமல் திரும்பாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் கர்த்தர் என்கிட்ட என்ன விரும்புகிறார்? அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ ஜனமே, வேத வசனம் ஃபுல்லா நம்முடைய வாக்குத்தத்தம் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாசத்துல உங்களை வழி நடத்துகிற பாதை உண்டு. சிலருக்கு இந்த மாசம் திருமண வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று திருமண நாள் இருக்கலாம். சிலருக்கு பிறந்த நாள் இருக்கலாம். சிலர் வீடு கட்டி கொண்டிருப்பாங்க. சிலர்களை சத்ருவானவன் விபத்துல விழ வைக்கலாம் நினைப்பான். ஆக்சிடென்ட்களை கொண்டு வரலாம் நினைப்பான். ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் பொழுது மறுபக்கம் துக்கமான விஷயங்கள் இருக்கும். ஏன் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் பேசுகிறார்? தேவ ஜனமே, ஒரு வசனத்தை எடுத்து அதை நாம் வாக்குத்தத்தம் என்று விசுவாசித்து நாம் வைக்கிறதுனால் ஒரு தவறு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதமெல்லாம் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த கனி நிறைந்த தோட்டத்தில் இருந்து உங்க வயிறுக்கு எவ்வளவு தேவையோ, உங்க பசிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பழங்களை ஆண்டு தரப்போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். அந்த குட்டி சாமுவேல் செய்தார் பார்த்தீங்களா? ஆண்டவரே சொல்ல மடியன் கேட்கிறேன். Please talk to me, Lord, that my life may change. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டுமே. என் வாழ்க்கை எலும்பி பிரகாசிக்கட்டுமே. நான் எலும்பி பிரகாசிக்கட்டுமே ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் தான் நான் கெட்டப்பட்டு இருப்பேன். நெடு நாளா கெட்டப்பட்ட அந்த குட்டி கழுதை மேல கர்த்தருடைய பார்வை போனது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா நீங்க தான் அந்த கெட்டப்பட்ட கழுதை. நெடு ஆண்டுகளாக வேண்டாம் என்று கெட்டப்பட்டிருக்கலாம். ஐயோ, இவனுக்கு மெச்சூரிட்டி வரல என்று உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஏன் குட்டி கழுதையை கட்டி வைத்தார்கள்? அவுத்து விட்டால் எங்கேயாவது போய்விடும். அதற்கு ஞானம் இல்லை. திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய ஞானம் இல்லாம இருக்கலாம். அதற்கு அந்த நினைவு சக்திகள் இல்ல மொப்ப சக்திகள் பாருங்க, அது போன பாதையை திரும்பி வரக்கூடிய ஞானம் இல்லாம இருக்கலாம்.
அதனால் எஜமான் கட்டி வைத்திருந்தார். ஏற்ற நேரம் வந்தது, பரலோக எஜமான் திறந்தார். இயேசு அந்த கட்டை திறந்து அதன் மேல் ஒரு பயணம் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இந்த புதிய மாசம் கர்த்தர் உங்க மேல ஒரு பயணத்தை தொடங்க போகிறார். God want to have a journey upon you. உங்க மேல ஒரு ஜேர்னி, உங்க மேல ஒரு பயணம். ஏனென்றால் நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம், நீங்கள் தேவன் தங்கும் கூடாரம். அவர் உங்க மேல இருப்பார், நீங்கள் அவரை சுமந்து செல்லணும். இந்த மாசம் கர்த்தரை சுமக்கிற அற்புத பெட்டியாக மாறுகிறீங்க. அன்னைக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாடி ஒரு அருமையான பெட்டி உண்டு. அந்த பெட்டி வேத வசனத்தை சுமந்தது. அந்த பெட்டி போன இடம்லாம் the ark of God, அந்த தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பேழை என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை சுமக்கிற அந்த பேழை போன இடம்லாம் வெற்றி தான். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய சத்தத்தின்படி நீங்க தொடங்க போகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் தொடப்போகிறார், கர்த்தர் கூட வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உபத்திரவமா இருக்கலாம், அது சந்தோஷமா இருக்கலாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரியாதவர் உங்க கூட இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. எந்த ஆபத்திலையும் உடனே மறக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எப்படி இந்த உலக ஆபத்து வரும் பொழுது ஃபயர் சர்வீஸ், தீ எரிகிறதுனா ஃபயர் சர்வீஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கையின் ஆக்சிடென்ட்டை சந்திக்க, சமாளிக்க என்ன நம்பரையா இருக்குது நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் பரலோக நம்பர். என்னுடைய அருமையான தாயார், என்னுடைய ஆவிக்குரிய தாயார், அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் பரலோக ஃபோன் நம்பர், அதுதாங்க பரலோக நம்பர். உடனே ஃபோன் பண்ணுங்க, உடனே அவர் கேட்பார். ஊழியர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், குடும்பம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் மாற்றத்தை தருவார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க கணவர் புரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் புரியாம இருக்கலாம், உங்க மனைவி புரியாமல் இருக்கலாம். இந்த அருமையான தீர்க்க தரிசன வாக்குத்தத்த ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இடைப்படுகிறாரோ அதை தான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஜனமே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருப்பார். அந்த கழுதைய போல நீங்க கர்த்தரை சுமக்க போறீங்க. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷமான ஒரு கைத்தட்டு, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஆமேன் எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன்னா நீங்க யாரை சுமக்க போறீங்கன்னு பாருங்க, கர்த்தரை சுமக்க போறீங்க. வானாதி வானங்களை படைத்தவரை சுமக்க போறீங்க. எப்படி சுமக்க போறீங்க? வார்த்தையினால் சுமக்க போறீங்க. வார்த்தை இருதயத்தில் தங்கும். வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகள், வேத வாக்குத்தத்தங்கள் உங்க காதின் வழியாக சென்று உங்க சிந்தன மண்டலங்களை தாண்டி உங்க இருதயத்துக்கு செல்லுகிறது. நல்ல இருதயத்தில் அது நடப்படுகிறது. நடப்பட்ட இருதயமாக வேத வசனங்கள் நடப்பட்ட தேவ பிள்ளையாக உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்க நடக்கும் பொழுது வசனத்தை சுமக்கிறீர்கள். You are just carrying God because the word himself God. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தராக இருக்கிறார். கர்த்தரை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. போராட்டமான இடத்துக்கு போகிறீங்களா? இந்த வார்த்தையை சுமந்துட்டு போங்க. பயமான இடத்துக்கு போறீங்களா? இந்த வார்த்தையை சுமந்துட்டு போங்க. இன்டர்வியூக்கு போறீங்களா? இந்த வார்த்தையை சுமந்துட்டு போங்க. திருமணம் நடக்க போதா? இந்த வார்த்தையை சுமங்க. கணவர் மனைவி அதோடு சேர்ந்து ஆண்டவரை இணைத்துக் கொள்ளுங்க. முப்பிரினுள் சீக்கிரம் அறாதுன்னு சொல்லுவார்கள். தேவ ஜனமே, கர்த்தரை மட்டும் இழந்துராதீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்துராதீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:1 சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். இன்னைக்கு உங்களுக்கு சில நாவின் பிரதியுத்தரம் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கடந்த நாள் 100 நாள் ஜெபத்தில் ஏராளமான மக்களை ஆண்டு விடுதலை ஆக்கினார். தொடர்ந்து ஆவியானவர் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில கட்டுகள் போராட்டம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? புதிதாக இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நம்ம சேனல்ல ஒரு 100 நாள் ஜெபம் பண்ணப்பட்டது. அநேக மக்கள் அதை கேட்டு விடுதலை ஆனார்கள். லட்சக்கணக்கான மக்களை தேவன் தொட்டார். உங்களுக்கு ஒரு 100 நாள் ஒதுக்கி வைத்து செப்பரேட்டடா இருந்து கர்த்தர் சமூகத்தில் இருந்து தினமும் ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே 100 நாள் ஜெபம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நெடுநாள் போராட்டம் உடையும்.
அதுல நெடுநாள் போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆம் தேவ ஜனமே, அதனால் அதை இணைந்து செபியுங்கள். 100 நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, தினமும் செபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 100வது நாள் தேவ பிள்ளைகள் எத்தனை அற்புதங்கள் பெற்றார்கள் என்று ஒரு சில சாட்சிகளை நாங்கள் அதில் பதிவிட்டு இருக்கிறோம். 1வது நாள்ல இருந்து கேட்டு பாருங்கள். ஒரு 100 நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஒதுக்கி வைத்து ஜெபித்து பாருங்கள். நெடுநாள் கட்டு சில நேரம் வசனத்தினால் தான் உடையும். சில நேரம் சபைக்கு சும்மா போயிட்டு வந்தாலே கட்டுகள் உடைந்துரும். சில ஆழமான போராட்டங்கள் வசனத்தை வைத்து நம்ம போராட வேண்டியது இருக்கிறது, யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன் மனுஷகுமாரனாக வரும் பொழுது அவர் 40 நாள் இரவும் பகலும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். Everybody should be tested. எல்லாரும் தேவனுக்காக பிரகாசிக்க விரும்புகிறவர்கள். தேவகுமாரன் உட்பட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார், ஆனால் ஜெயம் எடுத்து வந்தார். அவருக்கு ஒரு 40 இரவு 40 பகல் தேவைப்பட்டது ஆயத்தப்பட, ஜெபிக்க, அந்த திட்டத்தை சுமக்க. நீங்க மனுஷனா இருக்கிறீங்களா? ஜெபம் தேவை. ஓ, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெப ஆவி உள்ள செய்திகளை கேட்க வேண்டும். ஜெப ஆவி நிறைந்த தியானத்தை, வசனத்தை கேட்க வேண்டும். இந்த அருமையான வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் இன்னைக்கு கேட்பீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதற்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தர் பேசும் பொழுது உங்கள் இருதயம் திறந்திருக்க வேண்டும். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். சொல்லிக்கொண்டே இருங்க, ஆண்டவரே என் இருதயத்தை திறங்க. தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். நிறைய ஜெபிக்கிறதுனால அற்புதமா என்று கேட்டால், வேதத்தை கேளாதபடி ஜெபித்தால் அற்புதம் இல்லை. சுய இச்சைகளோடு ஜெபித்தால் அற்புதம் இல்லை. ஆனால் திறந்த இருதயத்தோடு தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், உதவி செய்வார். அந்த கேப்பை பிடிச்சுக்கணும், அந்த இடத்தை நிரப்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் சொல்லுகிற மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. நீங்க ஜெபித்தா கூட குறிப்பிட்ட காரியங்கள் எண்ணி தான் ஜெபிப்பீங்க. ஆனால் அவர் பதில் கொடுத்தால் நாம் வேண்டுகிறதற்கு மிஞ்சி தருவார், நாம் நினைப்பதற்கு மிஞ்சி தருவார். எண்ணி எண்ணி ஜெபிச்சதை காட்டிலும் எண்ணிக்கைகளுக்கு அடங்காத அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தரோடு இணைந்து சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நாவின் பிரதித்திரத்தை அனுப்புகிறார். இந்த மாசம் அநேகருக்கு அநேக கதவுகள் திறக்கும். கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் அநேக கதவுகள் திறக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். God is showing lot of great doors are opening. அநேக கதவு திறக்கப்படுகிறது. சகோதரனே, உனக்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது. சகோதரி, ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அது ஒரு ஜபத்தின் கதவா இருக்கலாம், அது ஒரு பரலோக கதவா இருக்கலாம், அது ஒரு உபாசம் பண்ணுகிற கதவா இருக்கலாம், அது ஒரு திறந்த வாசல், அது ஒரு திருமண தடை உடையலாம். அது என்ன நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காட்டுகிறார். டோர் இஸ் ஓப்பனிங். ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, ஒரு திறந்த வாசல் உருவாகுது. எத்தனை தெய்வ ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் திறக்கிற வாசலை அனுபவிக்க, கர்த்தர் திறக்கிற வாசலுக்குள் பிரவேசிக்க எத்தனை பேர் தாழ்த்தி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் காட்டுகிற இந்த அருமையான திறந்த வாசலுக்குள்ள நான் போகணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் போகணும் அப்பா, என் குடும்பம் போகணும் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் பாரத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த திறந்த வாசலுக்குள்ள போக விடாதபடி சத்துரு தடை பண்ணுவான். அது திருமண வாசலா இருக்கட்டும், எந்த வாசலா இருக்கட்டும், ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நான் அதற்குள்ள போகணுமே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நீர் காட்டுகிறீரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னை உள்ளே கொண்டு போங்க என்று ஜெபிங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் காட்டுகிற திறந்த வாசலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, படைப்பட்ட வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த பகுதியில வாசல்கள் அடைப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த வாசல்களை கர்த்தர் நீர் இப்பொழுதே திறப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை திருமண வாசல்களாக இருக்கலாம் அப்பா, குழந்தை பாக்கியத்திற்கான வாசல்களாக
உள்ளவர்களாக இருக்கலாம் தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை கர்த்தாவே அவர்களால் மீள முடியாத சூழ்நிலையில இருக்கலாம் தகப்பனே. எல்லா அடைப்பட்ட வாசல்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே சப்பா இப்பொழுது திறப்பீராக தகப்பனே. ராஜா ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் தேவன் நீர். தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே சப்பா ஆண்டவரே அவர்கள் வாசல்களை சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவரே சப்பா அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்குரிய கானான் தேசத்தில் அவர்களை அடைவதற்காக ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாக தோன்றுகிறதான எல்லா எதிரிகளையும் கர்த்தாவே முறியடிக்க அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே சாத்தானால் வருகிறதான ஆண்டவரே சப்பா எல்லா விதமான தொந்தரவுகள் ஆண்டவரே சப்பா எல்லா விதமான தடைகள் ஆண்டவரே நீர் முற்றிலுமாக அகற்றி போடுவீராக தகப்பனே. ஆண்டவரே சப்பா அவர்கள் ஆண்டவர் அவருடைய சுதந்திரத்தை பெற முடியாத படிக்கு ஆண்டவரை தடுக்கிறதான எல்லா தடைகளும் ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது கூடி ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரே சப்பா இப்பொழுது அது அகலட்டும் ஆண்டவரே கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீர் காண்பித்த ஆண்டவரே சப்பா அந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கட்டும். அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. கர்த்தாவே ஆண்டவரை சந்தோஷமாக மாற்ற போகிறதற்காக நன்றி தகப்பனே. ராஜா ஆண்டவரே சப்பா இதுவரை கர்த்தாவே அவர் எல்லா வாசல்களும் என்னுடைய வாழ்க்கையில அடைப்பட்டு கொண்டிருந்ததே, இனி எப்பொழுதுதான் என்னுடைய வாசல்கள் திறக்கும், எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே சப்பா நீர் ஒரு வாசல்களை கர்த்தாவே திறந்தருள்வீராக தகப்பனே. ராஜா நீர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ராஜா இன்னும் நாங்கள் ஆண்டவர் விசுவாசத்துல வளர இன்னும் அதிகமாக ஆண்டவர் திறந்த வாசல்களுக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. சோர்வுகளை மாற்றுவீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே சப்ப எல்லா விதமான தடைகளையும் கர்த்தாவே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல சாட்சி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கான வாசல்களை இயேசுவின் சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரிக்க போகிறதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேக வாசலை திறந்திருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் அநேகருடைய ஆஸ்பத்திரி செலவுகளை மூடுகிறார். ஆமென். அநேகருக்கு வீணான பிரச்சனைகள் இது ஒரு திறந்த வாசல். ஏன்னா இங்க பூட்டுது, இன்னொரு கதவு திறக்குது. திறக்கப்படுகிறது சுகவாழ்வு. உங்க ஆயுசு நாளை சத்துரு திருடலாம் நினைச்சானா? உங்க குடும்பத்துல கலவரத்தை உண்டாக்கலாம் நினைச்சானா? இந்த மாசம் அவனுக்கு வேட்டு வைக்கிற மாசம். வசனம் சொல்லுகிறது, எந்த மரம் எந்த செடி நிறைய கனி கொடுக்குதோ அதை ஆண்டவர் சுத்திகரிப்பாரா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக காட்டினார். சில உபத்திரவங்களை சுத்திகரிக்கும், சில உபத்திரவங்களை உருவாக்கும் தெய்வ ஜனமே. யோவான் 15 கூட ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக போட்டிருக்கிறது. 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆம் தெய்வ ஜனமே, அநேகரை சுத்திகரித்தார். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அநேகருக்கு பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தத்தின் கதவு திறக்கப்படுகிறது. சினிமா பார்த்து பார்த்து ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? உலக நண்பர்கள் போன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறார்களா? தேவையில்லாத போன் கால்ஸ் வருகிறதா? தேவையில்லாத பாவ பழக்கங்கள் வருகிறதா? யாராவது பேசும்பொழுது நம்மளை கண்ட்ரோல் மீறி கோபம் வருகிறதா? குடும்பத்துக்குள்ள கோபத்தின் ஆவியா? கர்த்தர் காட்டுகிறார், உங்களை சுத்திகரிப்பார். இந்த மாசம் ஒரு தெளிவின் மாசம். ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தெளிந்த புத்தியை தருகிற ஒரு மாதம் ஆவியானவர் காட்டுகிறார். தெளிந்த புத்தி இல்லாம டிசிஷன் எடுக்க முடியாம, தீர்மானங்களை தெளிவாக எடுக்க முடியாம இருக்கிற போராட்டம் இந்த மாசம் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் அதுல ஒரு திறந்த வாசலை தருகிறார். சிலர்லாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க போறீங்க. ஆண்டவர் காட்டுகிறதை சொல்லுகிறேன்.
ஆண்டவர் திறந்த வாசல் வைக்கிறார். தெளிந்த புத்தி வருகிறது. தெளிந்த புத்தி ஆவியானவர் தருகிறார். ஆம் தேவ ஜனமே, அநேக சாட்சிகளை நாங்கள் கடந்த நாட்களில் கேள்விப்பட்டோம். அதில் ஒரு அருமையான சகோதரி சாட்சி எழுதியிருந்தாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தாங்க, ஆண்டவரே என்னோட பெயரை சொல்லி அழையும் என்று. அவர்களையும் அழைத்து அவர்கள் தாயார் பெயரையும் ஆண்டு அழைத்தார். அவர்களுக்கு நெடுநாளாக ஊழிய தடைகள். அவர்கள் ஒரு கன்வென்ஷன் சிங்கர் போல. ஆனால் கர்த்தர் அந்த சகோதரியை தொட்டு பலப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆல்பம் சாங், ஒரு 9-10 பாடல்களுக்குள்ளாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் அவர்கள் பாடி வெளியிட்டார்களாம். சில திருமண வீடுகளெல்லாம் போய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கதவுகளை திறந்தார். ஆம் தேவ ஜனமே, ஊழிய தடைகள் திறக்கப்படுகிறது. தெளிந்த புத்தி வருகிறது. எந்த பிசினஸ் தொடங்கணும், எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று தெளிந்த புத்தியை கர்த்தர் தருகிறார். சில நேரம் இங்க ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க, இன்னொரு இடத்துல இன்னும் பெரிய பிசினஸ் வந்தோன்னு அங்க போயிருவீங்க. அந்த தெளிந்த புத்தியை கர்த்தர் தாரார். சின்ன வருமானனாலும் அது கர்த்தர் கொடுத்தால் அது வேதனை அல்ல, அது ஆசீர்வாதம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட்டு போய்விடாதே என்று தெளிந்த புத்தியை தந்து ஆண்டவர் ஒரு சின்ன வருமானத்தில் நிற்க வைத்தாலும் வருகிற நாட்கள் அதில் பெரிய ப்ராஃபிட் இருக்கும், பெரிய உயர்வு இருக்கும். அதனால்தான் அந்த குறிப்பிட்ட வேலையாண்டு செய்ய சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை காட்டுகிறார். ஆவியானவர் ஒரு தெளிந்த நீரோடைய காட்டினா, அதுல தெளிந்த நீர் இருக்கிறதை ஆண்டவர் காட்டினார். ஆவியானவர் அதனுடைய அர்த்தத்தை சொன்னார். மக்களுக்கு தெளிந்த புத்தி வருகிறது. இந்த மாசம் தெளிந்த புத்தி இருக்கும். இந்த மாசம் சூப்பர் நேச்சுரலான கர்த்தருடைய செயல்பாடு உங்க வாழ்க்கையில நடக்கும். எந்த மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. ஆண்டவர் சிலருக்கு திருமண தடையை உடைக்கிறத காட்டினார். உங்க கை அந்த திருமணத்துல பங்கேற்கும். திருமணம் தடையா இருந்ததல்லவா, மணமகனுடைய கையை மணமகளுடைய கையை இணைக்க விடாதபடி சத்ரு வைத்திருந்த தடையை கர்த்தர் உடைக்கிறத ஆண்டவர் காட்டினார். சிலருக்கு திருமண வாசலின் கதவு திறக்கிறது. The Holy Spirit is showing that the marital door is opening. சிலருடைய திருமண வாசல் திறக்கப்பட போகிறது. ஜெபத்தில் ஆயத்தப்படுங்க. 7 நாள் உபவாசம் வைத்து ஜெபியுங்கள். 10 நாள் உபவாசம் வைத்து ஜெபியுங்கள். திருமண தடை உடையும். ஏற்ற துணையை கண்டுபிடிக்க தேவ பிள்ளைகளை, திருமண வயது வந்த தேவ பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், கர்த்தர் உங்களுக்கு காட்டி தருவார் ஏற்ற துணையை. உங்க குடும்பத்தில் நிறைய அலைன்ஸ் பிக்சர்ஸ் கொண்டு வருவாங்க. பயோடேட்டாஸ் வரும். அநேக பயோடேட்டாஸ் பார்க்கும் பொழுது எதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுவீங்க. கர்த்தர் அதில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுவார். பார், உன்னோடு சேர்ந்து இணைந்து பயணம் செல்ல இந்த அருமையான சுபாவம் இந்த பிள்ளைக்கு இருக்குது, இந்த பையனுக்கு இருக்குது, சூஸ் பண்ணு அப்படின்னு தைரியமாக காட்டுவார். நீங்க முன்னேறி செல்ல உதவி செய்வார். நீங்க சாட்சி எழுத போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, சாட்சி எழுத போகிறேன், நான் சாட்சி எழுத போகிறேன், என் தடை உடையுது, என கர்த்தர் கதவு திறக்கிறார். அன்று இன்னொரு காரியம் காண்பித்தார். வருமான தடை உடையும். வருமான தடை உடையும். ஒரு சகோதரன் பர்சில் இருந்து பணம் எடுத்து கொடுக்கிறதை நான் தரிசனத்தில் பார்த்தேன். இது வரைக்கும் அந்த பர்ஸ் எம்டியா இருந்தது. வேதனையின் அனுபவம். உங்க பர்ஸை நிரப்புகிறார் ஆண்டவர். தேவ ஜனமே, நான் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுகிறேன், தவறாக நினைக்காதீங்க. ஆண்டவருடைய ஜெபத்துல கூட சொல்லுவார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு ஜெபிக்க சொன்னார். அன்றன்றுக்குள்ள தேவை, அன்றன்றுக்குள்ள ஆகாரத்தை அன்றென்று தாரும் என்று ஜெபிக்க சொன்னார். தேவ ஜனங்களே, உங்க வருமானம் தடைப்படுகிறதா? ஆண்டவர் காட்டுகிறார், வருமான பைய நிரப்புகிறார். என் பிள்ளைகள் எப்படி பட்டினியாக இருக்கலாம், என் பிள்ளைகள் எப்படி சோதனையில் இருக்கலாம், என் பிள்ளைகள் எப்படி டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம், என் பிள்ளைகள் எப்படி நெருக்கத்துல கடக்கலாம் என்று ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவ ஜனமே, உபத்திரவம் அவசியம்தான். ஆனால் கர்த்தர் சித்திரவதைப்பட விடமாட்டார். திராணிக்கு மேல சோதிக்கப்பட விடமாட்டார். உங்களுக்கு புரிதலை தருவார், உங்களுக்கு ஞானத்தை தருவார். எதனால இந்த பண பிரச்சனை வருதுன்னு உணர்த்துவார். ஒருவேளை நம்மளா கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமா, இல்லை என்றால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் இல்லாம இருக்கிறதா என்று தெளிவா உணர்த்தி உங்களை நடத்துவார். சிலருக்கு வருமான வாசல் திறக்கப்படுகிறது. வருமான கட்ட உடைக்கிறார். எத்தனை பேர் சோத்திரம் பண்ணுகிறீங்க? ஆண்டவர் காட்டுகிறார்.
அநேகருக்கு வருமான வாசலை திறக்கிறார். இப்பொழுது ஆவியானவர் காட்டுகிறதை உங்களோடு பேசுகிறேன். தேவஜனமே, அநேகருடைய ஜீவன் ஆபத்தில் இருந்தது. சிலர் மேல சத்ருவானவன் பெரிய ஆயுதங்களை போட்டு உங்கள் ஜீவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த மாசம் அந்த ஜீவனை பாதுகாக்கிறார். சிலருடைய ஜீவனுக்கு விரோதமான போராட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் அதை தடை பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த பிரயர் டைம் சேனல் மூலமாக 1000 ஜனங்கள் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நாங்கள் இதுல இருக்கிறோம் அப்பா, நாங்கள் கரம் கோர்த்து ஜெபிக்கிறோம். எத்தனை தேவ ஜனங்கள் உங்க அருகாமையில யாராவது இருந்தா கரம் கோர்த்து ஜெபியுங்கள். எஸ்அப்பா, எங்களுக்கு விரோதமாக, எங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சகல சதிகள், சகல ஆயுதங்கள், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லையே, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லையே, கிறிஸ்தவனாகிய எனக்கு விரோதமாக, ஏசப்பா பிள்ளையாகிய எனக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட எனக்கு விரோதமாக, வசனத்தை கேட்கிற எனக்கு விரோதமாக எந்த சூழ்ச்சி இருந்தாலும், எந்த சத்ருவின் தடை இருந்தாலும், இப்பொழுது ஆண்டவர் அதை மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. ஆம் தேவ ஜனமே, நீங்க போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கணும். ஏராளமான ஆக்சிடென்ட்கள், ஏராளமான கொள்ளை நோய்கள், தேவ ஜனங்களே, சத்ருவுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்கிறாங்க. அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை பாருங்கள், ஒரு மோசமான ஆலோசனையை சொல்வார். இஸ்ரவேல் ஜனங்களை கீழே விழ வைக்கிறதற்கு சில பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆலோசனையை கொடுப்பார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவே முடியாது. காரணம், அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இதே போலதான் சிம்சோனை கீழே விழ வைக்கவே முடியாது. ஆனால் அவனை பாவம் செய்ய வைத்தால், பிசாசு போடுகிற உணவை சாப்பிட வைத்தால், பிசாசு போடுகிற திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வைத்தால், தேவ ஜனமே, சிம்சோன் பலனற்று போவான். இதை அறிந்த சாத்தான் அவன் வாழ்க்கையில் விளாண்டான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா சில பாவ அலைகளை அவன் கொண்டு வந்து உங்களை அட்டாக் பண்ணலாம், உங்களை நிர்மூலமாக்கலாம் என்று நினைத்தான். கர்த்தர் இந்த அருமையான வாக்குத்தத்த ஜெபத்துல, இந்த தீர்க்க தரிசன ஜெபத்துல கர்த்தர் அதை உடைக்கிறார். அநேக முதியோர்கள் பலப்படுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில நாசியில் சுவாசம் உண்டாகுகிறது. எந்த இடத்துல எசேக்கியா மரித்து போகணும்னு நினைத்தாரோ ஆண்டு 15 ஆண்டு கூட்டி கொடுத்தார். கட்டல் படுக்கையில இருக்கிற சிலருக்கு கதறி கொண்டு இருப்பீங்க, ஆண்டவரே என் அப்பா கூட கொஞ்ச நாள் வாழட்டுமே, என் அம்மா கூட கொஞ்ச நாள் வாழட்டுமே. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறீங்களா? உங்க கைகளை உயர்த்துங்க, கர்த்தர் உங்களை தொடுவாராக. ரைட் நவ the power of the Holy Spirit, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எசேக்கியாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் குடியிருக்கிற நாட்களை பெருக பண்ணுங்க, வாழுகிற நாட்களை பெருக பண்ணுங்க. ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அது வேதனையை கூட்டாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரப்போது. எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். சிலர்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்கிற சிலரை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜீவனை சத்ரு அட்டாக் பண்ணினான், போராடினான். ஒரு சகோதரியை பார்க்கிறேன், உங்க கையில குளுக்கோஸ் ஏறுகிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கொடூரமான சித்திரவதை, வேதனையின் நாட்கள், ஆஸ்பத்திரி போயிட்டு அட்மிட் ஆகுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ரைட் நவ கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். சகோதரி, நீங்க வீட்டுக்கு வருவீங்க, நீங்க சாட்சியா இருப்பீங்க. சபைக்கு போக தீர்மானிங்க. தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிய போகிறீங்க, உங்க துக்க நாட்கள் மாறுகிறது, சிறையிருப்பின் நாட்கள் மாறுகிறது. சகோதரனே, அநேக காரியங்களை இழக்கப்பட்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவையை சந்திக்க கர்த்தர் வந்திருக்கிறார். அநேகர் இழந்து போயிருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகர் இழப்புல உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவ ஜனமே, நீ கர்த்தரை மட்டும் இழந்துராத. நீ இழந்தது திரும்பி வரப்போகுது. நீ இழந்தது திரும்பி வருகிறது வெளியே. ஒரு கோடாரி உள்ள விழுந்தது தேவ ஜனமே. வேதத்துல அந்த கோடாரி உள்ள விழும் பொழுது அந்த கோடாரியை இழந்தாங்களே தவிர கர்த்தரை இழக்கல. தீர்க்கதரிசியின் வார்த்தையும் நம்பினார்கள். உள்ள விழுந்த கோடாரி வெளியே வந்தது. நான் ஆவியில் பார்க்கிறேன், அநேகருக்கு இழந்தது வெளியே வருகிறது.
The things which are stolen by devil is coming back. The blessings which are stolen. உங்க ஆசீர்வாதம் திருடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணுகிறார். அநேகருடைய ஆசீர்வாதம் வெளியே வருகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய மகிமை வெளியே வருகிறது. அநேகருடைய நன்மைகள் வெளியே வருகிறது. தேவ ஜனமே, நன்மைகள் வெளியே புறப்பட்டு வருகிறது. ரெடியா இருங்க. உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை திறந்த மனசோடு கேளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை என்னோடு இணைந்து செய்கிற என்னுடைய மனைவி கர்த்தருடைய வார்த்தையை தருவாங்க. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். காயப்பட்ட இருதயத்தை தேட்டும் ஏற்ற நேரம் உள்ள வார்த்தையாக இருக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை இவ்வளோ நேரம் பேசினார். தீர்க்கதரிசன வார்த்தைகள் மூலமாக பேசினார். இப்பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாக முகமுகமாக பேச போகிறார். உங்கள் இருதயம் திறந்திருக்கும் என்றால் அந்த இருதயம் நிரப்பப்படும், ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தையை சுமந்த பெட்டி எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் தான் தேவன் தங்கும் ஆலயம். இந்த வசனத்தை சுமந்து பாருங்க. போகிற இடெல்லாம் ஆசீர்வாதம், தொடுகிற வேலையெல்லாம் வாய்க்கும். நீங்கள் இருக்கிற இடெல்லாம் ஆசீர்வாதம். யோசிப்பை பாருங்க. ஊர் விட்டு ஊர் கடத்தினாலும் அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. யாக்கோபை பாருங்க. ஊர் விட்டு ஊர் வாரார், அவர் தொடுகிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அழைப்பு அவர்கள் தலை மேலே இருந்தது. இன்னைக்கு இந்த அருமையான வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் தம்முடைய மகள் மூலமாக உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதிலை தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடந்த 100 நாள் ஜெபத்தில் நீங்கள் அநேகர் கலந்து கொண்டீங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டீங்க. ஆண்டோடைய வல்லமையில பலப்பட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அநேகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இதை காட்டிலும் எனக்கு மேன்மையானவைகளை செய்ய போகிறார். அப்படி சொல்லுகிறவர்களே எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மறக்கவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் என்னுடைய தேவன் எனக்கு பதிலை தரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் என் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் எல்லாரும் விசுவாசித்தீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கான கிரியைகளையும், கர்த்தர் உங்களுக்கான காரியங்களையும், கர்த்தர் உங்களுக்கான கதவுகளையும் அவர் திறக்க மிகவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாய்ஸ் மேயர் என்கிறதான ஒரு தேவ மனுஷி எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது நடக்காது, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, என்னால் இது முடியாது என்று சொல்லி எப்போதும் அவர்கள் எதிர்மறையான காரியங்களை அவங்க சிந்தித்து கொண்டே இருப்பார்களாம். ஆனால் ஒரு முறை ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களிடம் ஆண்டவர் சொன்னாரா, நீ ஏன் எல்லாவற்றையும் எதிர்மறையாக யோசித்து கொண்டிருக்கிறார்? எல்லாவற்றையும் பாசிட்டிவாக நினை. ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்கான காரியங்களை எல்லாவற்றையும் செய்வார் என்று நீ அறிக்கை செய்கின்ற வாழ்க்கையில் நீ மாற்றங்களை காண்பாய் என்று ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேதாகமத்திலிருந்து 50 வாக்குத்தத்தங்கள் அவர்கள் எழுதி, இது எனக்கான வாக்குத்தத்தங்கள், இது எனக்கான சுதந்திரம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரமாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நான் ஜனவரி மாதத்திலிருந்து உங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு விண்ணப்பங்களாக போட்டு கொண்டிருக்கிறேனே, நான் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறேனே, என் அழுகை உம்முடைய சமூகத்தில் கேட்கவில்லையா? என்னுடைய கூக்குரல் உம்முடைய சமூகத்தில் கேட்கவில்லையா? நான் தினந்தோறும் அழுது பாடுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறேனே, என்னை விடுவிக்க உம்மால கூடாதா என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், மனுஷர்கள் தான் கைவிட்டார்கள், என் தெய்வம் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். அப்படிதான் ஆகாரும் அழுது கொண்டிருந்தால்
ஆனால் வனாந்தரத்தில் என் தேவன் அவளை சந்தித்தார். அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக போய்கொண்டிருக்கிறது, ஒரு நீரூற்றையும் என்னால் நான் பார்க்க முடியவில்லை, ஒரு நீரூற்றும் என் கண்ணருகில் தென்படவில்லை என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆகாரின் கண்களை திறந்த தேவன் உங்கள் கண்களையும் ஆண்டவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கண்களை திறக்கப் போகிறார், எனக்கான நீரூற்றை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கான நீரூற்றை அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக என்ன எனக்கு கிடைக்க போகுது, தினந்தோறும் நான் ஜெபத்தை அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, என்ன இதனால் லாபம், இது ஒரு வெறும் ஆன்லைன் ப்ரேயர் தானே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் நாத்தான்வேல் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் பிலிப்பு என்கிறதான தேவ மனுஷனை பார்த்து கேட்கிறான், நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமோ என்று கேட்கிறான். ஏனென்றால் நாசரத் என்பது ஒரு சிறிய ஊர் தான், அவனுடைய பார்வைக்கு அது ஒரு சின்ன ஊர், அதிலிருந்து எந்த ஒரு நன்மையும் வர மனிதனுடைய பார்வையில் சான்ஸே கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த நாசரத்திலிருந்து தாங்க வந்தார். ஆனால் அந்த சிறிய ஊரில் இருந்தும் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்தார். அதே போல் இந்த ப்ரேயர் டைம் சேனல் ஒரு சின்ன சேனல் அவங்க பார்வைக்கு இருக்கலாம், ஆனால் இதில் வெளிப்படுகிறதான பரிசுத்த ஆவியானவர், இதில் வெளிப்படுகிறதான தேவ வல்லமை, இதில் வெளிப்படுகிறதான ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் மிக பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், அந்த 100 நாள் ஜெபத்தில் நீங்களே யோசிக்க முடியாத அளவில் தேவன் பெரிய பெரிய மாற்றங்களை நமக்கு தந்தார். திருமண தடைகள் மாறினது. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த ஒரு ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக வெளிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் அதை செய்தார். எத்தனையோ வருஷமாக காத்து கொண்டிருந்தான பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு வாசலை அந்த நாட்களில் திறந்தார். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோட காத்திருந்தார்கள். யாரெல்லாம் விசுவாசத்தோட ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களை என் தேவன் வெறுங்கையாய் திரும்பிவிட்ட சரித்திரமே கிடையாது. யாருமே என் தேவன் வெறுமையாக அனுப்பினதே கிடையாது. யார் யாரெல்லாம் தங்களுடைய முழு உள்ளத்தோட ஆண்டோடைய விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கான காரியங்களை என் தேவன் செய்தே முடிப்பார். அதே போல தான் அந்த பிலிப்பும் சொல்கிறான், நீ வந்து பாரு, நாசரேத்து சின்ன ஊர் தான், ஆனால் அதிலிருந்து வெளிப்பட்டதான மகத்துவத்தை நீ வந்து பாரு என்கிறதான ஒரு வார்த்தை அங்கே வைக்கிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இதில் கலந்து கொள்ளுங்க, இதில் கலந்து கொண்டு பாருங்க. ஆண்டவர் செய்கிற மகத்தான கிரியைகளை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும், நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்கள் தேவனாய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கு தான் இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக பேர் பேராக என் தேவன் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் வந்துட்டு என்னை நினைத்தருளாமல் போய்கொண்டு இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை நினைத்தருள தேவனாக இருக்கிறார். சற்று நேர சிந்தனைக்காக நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம பார்த்தோமே, ஆனால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கடைசி பகுதியை பார்த்தோம்னால், கர்த்தர் அவளை நினைத்தருளினார், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் யாரங்க நினைத்தருளினார்? கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கர்த்தர் அன்னாளை தானே நினைத்தருளினார், அதை எதுக்குமா எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அன்னாளை நினைத்தருள தேவன் உங்களை நினைத்தருள எவ்வளவு நேரங்க ஆகும்? அவளை நினைத்தருளின தேவன் உங்களையும் நினைத்தருளுவார். நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லணும், கர்த்தர் என்னை நினைத்தருளுவார், கர்த்தர் என் குடும்பத்தை நினைத்தருளுவார், கர்த்தர் என் பிள்ளைகளை நினைத்தருளுவார், கர்த்தர் என் ஊழியத்தை நினைத்தருளுவார். ஒருவேளை நீங்கள் இதுவரை கலங்கி கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே மனுஷன் என்னை நினைத்தருளுவான் என்று சொல்லி கொண்டு நான் காத்து கொண்டிருந்தேனே, அவன் என்னை மறந்து விட்டானே என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் உங்களை
மறந்தால்தான் கர்த்தர் உங்களை நினைவு கூற முடியும். பிரியமானவர்களே, அந்த அன்னாளை பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவள் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், அவள் ஒரு வெறுமையாக்கப்பட்ட பாத்திரம். அவள் கணவர் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் ஆனால் அவள் இருதயம் மிகவும் உடைக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். ஏன்னா அவளுக்குள்ளதான ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த சாமுவேல் என்கிறதான ஆசீர்வாதம் அவள் வாழ்க்கையில் இல்லாமல் காணப்பட்டது. ஒரு குழந்தை அவளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவளுக்கு பின் வந்ததான அந்த பெனினாளுக்கு குழந்தை இருந்தது. ஆனால் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த பின்னால் தினந்தோறும் அவளை குத்தி கொண்டே இருந்தாள். ஏன் இந்த அன்னாளுக்கு இந்த பாடு, ஏன் இந்த அன்னாளுக்கு இந்த உபத்திரவம் என்று நம்ம நோக்கி பார்த்தோன்னா, ஒரு சாமுவேல் வெளிப்பட, அந்த சாமுவேலில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வரக்கு தான் இந்த அன்னாள் அந்த பாடுகளில் கடந்து சென்றாங்க. நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பாடுகள், என்னால் தாங்க முடியலையே, என்னால் அந்த பாரத்தை என்னால் கீழே இறக்கி வைக்க முடியலையே என்று நீங்கள் ஒருவேளை கதறி அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் தான் இந்த பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் தான் இந்த அன்னாளோட கூட இருந்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களோடும் கூட இருப்பார். உங்கள் விண்ணப்பங்களோடும் கூட இருப்பார். உங்கள் கண்ணீரோடும் கூட இருப்பார். உங்கள் குடும்பங்களோடும் கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அறிக்கை எடுக்கிறீங்க? உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எந்த அளவு அறிக்கை பண்ணுகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களால் சுதந்திரிக்க கொள்ள முடியும். நீங்கள் எந்த அளவு அவிசுவாசப்படுகிறீர்களோ அந்த அளவு விசுவாசத்தினால வளர முடியாது. நீங்கள் எந்த அளவு விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை நினைத்தருள போகிறார், கர்த்தர் இந்த ஜெப விண்ணப்பத்தில் நினைத்தருள போகிறார் என்று நீங்கள் முழுவதுமாக விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உண்மையாகவே அந்த விண்ணப்பத்தை நினைத்தருளுவார். எப்படி கர்த்தர் அன்னாளை நினைத்தருளே அந்த சாமுவேலுங்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இன்றைக்கு நினைத்தருள போகிறார். நம்முடைய தேவனுக்கு நம்ம இன்னொரு பெயர் கூட கொடுக்கலாம், அதுதான் நினைத்தருளுகிற தேவன். ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோட இன்றைக்கு இந்த முதல் நாளில், இந்த 9வது மாதத்தில் முதல் நாளில் நீங்கள் சொல்லுங்கள், 8 மாதங்கள் எப்படியோ கண்ணீரில் கழிந்து விட்டது, இந்த 8 மாதங்கள் எப்படியோ போயிட்டு என்னால் துக்கத்தின் மேலே துக்கத்தினால தான் இந்த 8 மாதங்களை கழித்து கொண்டேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்தில் இந்த முதல் தேதியில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் பார்த்தோன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தேவனால் நினைவு கூறப்பட்ட ஜனங்கள் அநேகம். கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் சாராளை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் ஈசாக்கை நினைவு கூர்ந்தார் என்று நம்ம பட்டியல் போட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். அதே ஆண்டவர் உங்களை மறக்க வாங்க போகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறதான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை, நீ என்னால் கைவிடப்படுவதும் இல்லை, நீ என்னால் நினைவு கூறப்படுவாய். ஹல்லேலூயா. இதே தாங்க அன்னாருடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னோக்கி பார்த்தோமே, ஆனால் ஏன் அன்னாளை இந்த பாடு உனக்கு என்று நாம் அன்னாளை நாம் சோதித்தறிந்தோமே, ஆனால் அந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்த்தோமே, ஆனால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஆமென். கர்த்தரே அவளுடைய ஆசீர்வாதத்தை அடைத்திருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, கர்த்தர் அவளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறந்து வைத்தார். ஆரம்ப செக்ஷனில் நம்ம கேட்டோம், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஆண்டுடைய தாசன் மூலமாக வெளிப்பட்டதான அந்த வார்த்தை நம்ம கேட்டோம், அடைப்பட்டிருக்கிறதான கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார் என்று. இன்றைக்கி நான் இந்த மெசேஜ் கொடுப்பேன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஏன்னா அது திடீர்னு வந்து சொன்னது, இன்றைக்கி நீ மெசேஜ் கொடுக்கணுமான்னு. நான் ஆயத்தமாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். அதே வார்த்தை தான் என்னுடைய கணவரும்
ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுமாகிய தாசன் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டார். என்ன இடைப்பட்டார்? அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கப் போகிறார். எப்படி இந்த அடைப்பட்ட அன்னாளுடைய கற்பத்தை திறந்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அடைப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவன் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை அடைத்தாரே ஆனால் கர்த்தரே அதை திறந்து விடுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடைத்ததை திறக்கும் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். ஆம்பிரியமானவர்களே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்க, நீங்கள் குடும்ப சகோதரராக இருக்க, நீங்கள் யாரோ ஒருவர் உங்களுடைய வீட்டோட கதவை நல்லா லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறீங்க. ஆனால் நீங்கள் சாவி வச்ச இடத்த வேறு யாருக்குமே தெரியாது, உங்கள் மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வெளியே போயிட்டு வாரீங்க, ஆனால் அந்த சாவி எடுக்கும் வரைக்கும் வெளியில் தான் நிற்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த சாவி வைத்தவருக்கு மட்டுமே தெரியும் நான் சாவியை எங்கே வைத்தேன் என்றும். அவர் திறந்தால் மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும். அதே போல தான் சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தரே சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அடைத்தாரானால் இந்த நாட்களில் நான் கர்த்தரே திறப்பார். ஆமென். கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் யாருமே இல்லை. கர்த்தர் திறந்தாரே ஆனால் அதை திறந்து உங்களை ஆசீர்வாதத்தை காண செய்வதற்கே அவர் திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஒன்று திரும்பி பார்த்தோமே ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் அடைப்பட்டு கொண்டிருக்கிறது. செங்கடல் முன்பதாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை எகிப்தியரின் கைகளில் இருந்து மீட்டு அவர்களுடைய தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக இருந்தது ஒரு செங்கடல், ஒரு அடைப்பட்ட வாசல், ஒரு அடைக்கப்பட்டதான ஒரு கதவு அவர்கள் முன்பதாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆண்டவர் இந்த வாசல் இப்படி அடைத்து விட்டாரே என்று. ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்தது. கர்த்தர் மோசேயின் மூலமாக அந்த செங்கடலை அது திறந்தார். ஆம்பிரியமானவர்களே, செங்கடல் திறக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே, அது பார்வோனுக்கு கிடையாது. அந்த பார்வோன் ஜனங்கள் எல்லாருமே அந்த செங்கடல்ல மூழ்கி போய்விட்டார்கள். அதே போல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்குரியதே மாத்திரமே. சத்துரு அதில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் எதையெல்லாம் பூட்டி வைத்தாரோ அதையெல்லாம் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலேருந்து நீங்கள் தினந்தோறும் விசுவாச அறிக்கை போடுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் விசுவாச அறிக்கை போட 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 கர்த்தர் அதை உங்களுக்காக திறந்து தருவார். திருமண காரியத்தில் உங்கள் கதவு அடைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, எனக்கான திருமண கதவுக்கான வாசல் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. எனக்கான கற்பத்தின் வாசல் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. என்னுடைய கடனை அடைப்பதற்கான வாசல் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. என்னுடைய பிள்ளைகளின் படிப்புக்கான செலவுகள் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. என்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க என் தேவன் இன்றைக்கு என் மத்தியில் இறங்கி வர போகிறார் என்று நீங்கள் தினந்தோறும் விசுவாசி அறிக்கை பண்ணுங்க. விசுவாசமாக நீங்கள் சொல்ல 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 நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்கிறீர்களோ அந்த அளவுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக திறந்து தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம நோவாவை பார்த்தோமே ஆனால் நோவாவை கர்த்தர் பேழையின் உள்ளே விட்டு அவர் கதவை அடைக்கிறார். ஏன் தெரியுமா கதவை அடைக்கிறார்? அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ முறையோ சொல்லி பார்த்தார், அந்த ஜனங்கள் கேட்கல. ஆனால் அந்த பேழைக்குள் தங்க வேண்டிய ஆசீர்வாதம் அந்த நோவாவிற்கும் நோவாவின் குடும்பத்திற்கும் மாத்திரமே உரியது, அது வேறு ஜனங்களுக்கு கிடையாது. அதனால் தான் கர்த்தர் அவர்களை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்தது, குறிப்பிட்ட காலம் வந்தது, கர்த்தரே அவர்களுடைய கதவை திறந்து அவர்களை வெளியே விட்டார். அதே போல இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் இவர்களுடைய கதவுகள் எல்லாம் எப்படி திறக்கப்பட்டதோ, இவருடைய கதவுகள் எல்லாம் எப்படி கர்த்தர் அடைத்தவர் திறந்தாரோ அதே போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடைத்ததான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவர் எனக்குரியதான கதவுகளை கர்த்தர் திறந்தார் என்று நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா இந்த அன்னாளை பார்த்தீங்கன்னா இவ துக்கத்திலேயே தன்னுடைய அழைப்பை மறந்தாள். அந்த துக்கத்திலேயே தான் யார் என்பதை மறந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாள். இந்த அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போவது உண்மைதான், வருஷந்தோறும் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறது உண்மைதான். ஆனால் கவலை அவளை தினந்தோறும் வாட்டி கொண்டிருந்தது. கவலை அவளை இன்னும் அதிகமாக அழுத்தி கொண்டிருந்தது. வருஷம் வருஷம் அந்த ஆலயத்தில் போய் அவள் ஜெபித்து கொண்டு வருவா, ஆனால் முழு மனசு அவளால் ஜெபிக்க முடியலை. ஏன் தெரியுமா? துக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு
இன்னைக்கு சிலர் சர்ச்சுக்கு போவாங்க, அவங்களால ஜெபிக்க முடியாது. ஏன்னா இருதயம் ஃபுல்லாக பாரமாக இருக்கும், இருதயம் ஃபுல்லாக ரொம்ப காயங்களாக இருக்கும், அவர்களால் ஜெபிக்க முடியாது. அவங்க ஜெபிக்க உட்கார்ந்தாங்கன்னா வெறும் கண்ணீர் மட்டும்தான் வரும். ஆனால் இதே போல் தான் அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர்களால் ஜெபிக்க முடியலை. அவள் ஜெபிக்கணும்னு நினச்சாலும் அவளால் ஜெபிக்க முடியலை. ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் அன்னாள் மேலே ஒரு சித்தம் வைத்திருந்தார். அன்னாள் ஜெபித்தால் தான் சாமுவேலுங்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்கிற ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருந்தால், அதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு முள்ளு தான் பெனினாள். அந்த பெனினாள் மட்டும் அந்த அன்னாளை அவள் கஷ்டப்படுத்தவில்லை என்றால் இந்த அன்னாள் எழுந்து ஜெபித்திருக்க மாட்டாள். இந்த பெனினாளை ஆண்டவர் ஒரு முள்ளாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. இந்த முள்ளு எப்படி குத்துனா வலிக்குமோ அதே போல் இந்த பெனினாளோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அன்னாளை குத்த செய்தது. ஆனால் இந்த காயங்களை கர்த்தர் அவளுக்கு நன்மையாக மாற்றினாள். கர்த்தர் அவளுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவரே இந்த கஷ்டங்கள் என்னை குத்துகிறதே, இந்த பாரங்கள் என்னை குத்துகிறதே, இவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்களே, இந்த காரியத்தில் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறார்களே, எனக்கு வயசாகி போயிட்டு இருக்கே, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று என்னை குத்துகிறார்களே, எனக்கு கடன் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி என்னை தெருவில் தலைகுனிய வைக்கிறார்களே, என்னால் உயர முடியாது, இவனுக்கு ஞானம் இல்லை, இவனுக்கு எந்த அறிவும் இல்லை என்று சொல்லி என்னை அதிகமாக பாரப்படுத்துகிறார்களே என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த ஒரு முள்ளுங்க. நீங்கள் அந்த முள்ளு குத்த தான் ஆண்டுடைய சமூகத்தில் வர முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பன் கிட்ட போய் சுதந்திரமாக ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கி கொள்ளுமோ அதே போல் நம்முடைய ஆண்டவரும் என்னுடைய பிள்ளைகளாகிய இந்த ஜனங்கள் அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய விருப்பத்தையும் என்னிடத்தில் கேட்டு வாங்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம மனுஷர்களாகிய நம்ம மாம்சத்திலே இருந்து ஆண்டவரை தேடாமல் போகிறோம். ஆண்டவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் இந்த நாளில் கொடுக்கணும்னு நினைத்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருப்போம்? இந்த துக்கத்தினாலையும் நம்மக்கிட்ட வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைத்து நம்ம கலங்கி கொண்டிருப்போம். அதனால் நம்ம ஜெபிக்கிறத மறந்துடுவோம், துக்கத்திலே உட்கார்ந்துருப்போம், துக்கத்திலே அழுது கொண்டிருப்போம். துக்கமே அவருடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என் பிள்ளை நான் கூட இருக்கும்போது துக்கப்படக்கூடாது, என் பிள்ளை நான் அவளோடு கூட இருக்கும்போது, என் பிள்ளை நான் அவனோடு கூட இருக்கும்போது அவள் கவலைப்படக்கூடாது என்று தான் என் ஆண்டவர் விரும்புவார். அதே தான் ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையிலையும் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த அன்னாள் என்பவள் மிகவும் துக்கத்தோடு அழுது உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாள். அவள் ஆலயத்துக்கு போவது உண்மைதான். அவளுடைய கணவன் அவளை ஆறுதல் படுத்துகிறார். ஆனாலும் அந்த மனிதனுடைய வார்த்தையில் அவளுக்கு ஆறுதல் இல்லாமல் போகிறது. அதனால் அன்னைக்கு ஒரு அன்னாள் தீர்மானம் எடுக்கிறாள், நான் எழுந்து என் தேவனை சந்திக்க போகிறேன். அந்த 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற ப்ரேயர் டைம் சேனலில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள்கிட்டையும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். நீ துக்கத்தில் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க, நீங்கள் துயரத்தில் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. துக்கமே உங்கள் வாழ்க்கையாக முடிந்துடாது, துயரமே உங்கள் வாழ்க்கையாக முடிந்துடாது, கண்ணீரே உங்கள் வாழ்க்கையாக முடிந்துடாது. நீங்கள் எழுந்திருங்க. எதுக்குங்க எழுந்திருக்கணும்? ஜெபத்தில் எழுந்திருங்க, உபவாசத்தில் எழும்புங்க, அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் எழும்புங்க, அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறதுல நீங்கள் மும்முரம் காட்டுங்க. இரவெல்லாம் மானுடைய சமூகத்தில் கண் விழித்திருக்க நீங்கள் எழுந்திருங்க. நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். நீங்கள் உட்கார்ந்தே கொண்டிருந்தால் சாத்தானுடைய வேலை தான் உங்கள் துக்கத்திலே உட்கார வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவு துக்கப்படுறீங்களோ அந்த அளவு சாத்தானுக்கு அது உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது. பவுல் அழகாக சொல்லுவார், லௌகிக கவலை மரணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்பட்டது போதும், நீ எழுமுங்க, நீங்கள் எழுமுங்க. ஏசாயா 60:1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பிரியமானவர்களே, நீங்கள் எழுமுங்க, உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்களுக்கான தொடக்கம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தரப்போகிறதான காலங்கள் வந்து விட்டது. நீங்கள் தூசி உதறி விட்டு எழுமுங்க.
துக்கத்தை உதறிவிட்டு எழும்புங்க, உங்கள் துயரத்தை உதறிவிட்டு எழும்புங்க. கர்த்தர் எனக்கான காரியத்தை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த அன்னாள் செய்த ஒரே ஒரு விஷயம் அதுதாங்க. பெனினால் குத்த அன்னாளுக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் ஆகுது, நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், மனுஷனை என்னை குத்த தான் செய்வான், நான் இனி ஆண்டோடைய சமூகத்தில் போக போகிறேன்னு எழும்பி தன்னுடைய இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்ம 13வது வசனத்தில் பார்க்கிறோம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசி கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அவளால் வாய் திறந்து பேச முடியலைங்க. ஏன் தெரியுமா? துக்கம் அவள் இருதயத்தை அடைத்தது. அந்த குழந்தை இல்லை என்கிறதான அந்த கவலை அவள் இருதயத்தை அடைத்தது. அதனால் வாய் வழியாக அவளால் ஜெபிக்க முடியலை. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த நபருக்கு கவலைகள் அதிகமாக இருக்கோ, எந்தெந்த நபருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்களோ, அவர்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள். அவங்க பேச தொடங்கும் போதே அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? அவர்கள் முழுவதுமாக காயத்திலே இருக்கிறவர்கள், அவர்கள் முழுவதுமாக கண்ணீரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள். இதே போல தான் இந்த அன்னாளும் அவளுடைய கண்ணீரே அவளுக்கு வாழ்க்கையாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவளால் வாய்களை திறந்து ஜெபிக்க முடியலை. இருதயத்தில் அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். கண்களிலிருந்து கண்ணீர் மாத்திரமே வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம், உங்களுக்கும் இதே சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கலாம். நீங்களும் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு பல வருடங்களாக நான் இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக கண்ணீரில் இருக்கேன், என் கணவர் ரட்சிக்கப்படும் என்கிறதான விஷயத்தில் நான் கண்ணீரோடு இருக்கேன், என் மக ரட்சிக்கப்படணும் என்பதற்காக என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் கண்ணீருக்கு முடிவு வந்தாயிற்று. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தாவே என் கண்ணீரை உங்கள் துருத்தியில் வைத்திருக்கிறீங்க, அவை உங்கள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், நான் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேனே, என்னை யார் பாப்பா, இந்த கண்ணீர் வேஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் சும்மா அழல, நீங்கள் வீணாக அழல, உங்களோட ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த துருத்தி நிறையும் போது உங்களுக்கான பதில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அன்னாளும் அதே தாங்க செய்தாள். தன்னால் எவ்வளவு அழ முடியுமோ அழுதாள். ஆண்டுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள். உங்களாலே ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவு அழ முடியுமோ அழுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. மனுஷர்கள் முன்பாக அழக்கூடாது, ஆண்டுடைய முன்பாக அழுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பலரும் செய்கிற ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? மனுஷங்க முன்னாடி எவ்வளோ வேணாலும் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுவோமே தவிர ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்ற மாட்டோம். ஆண்டுடைய சமூகத்தில் வெறும் உதடுகளால் மாத்திரம், ஏதோ தேவைக்காக மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து விட்டு கடந்து சொல்லுவோம். ஆனால் இந்த அன்னாள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றுகிறார். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற ஒரே ஒரு இடம்னா அது இருதயம் மட்டும்தான். அப்படி அந்த இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே ஊற்றி கொண்டாள். தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவருடைய கையில் கொடுத்துட்டா. கர்த்தர் மேலே அவள் பாரத்தை வைத்து விட்டாள். அதே அன்னாளை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அந்த 18வது வசனத்தில் நம்ம கடைசி பகுதியை பார்த்தோன்னா, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமேன். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோன்னு நமக்கு தெரியும், அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த அன்னாள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தவள் தான். உலகம் அவளை பார்த்து சொல்லியிருக்கு, இது ஒரு அழுமுஞ்சின்னு சொல்லி இருக்கும், இவள் எதற்குமே லாய்க்கில்லாதவன் சொல்லி இருக்கும். ஆனால் துக்கத்தோடு இருந்தவள் தான். எப்போ தன்னுடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றினாலோ அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், என் அப்பா தருவாருங்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே நீரூற்றாக பெருக்கெடுக்க ஆரம்பித்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை துக்கமுகத்தோடு இதுவரை இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனி துக்கமுகமாக இருக்க மாட்டேன். நான் இனி எந்த ஒரு கவலையும் குறித்து நான் ஒரி பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். நான் இனி எந்த விதத்திலையும் சாத்தானுக்கு துக்கம் என்கிறதான இடத்திற்கு வழி கொடுக்க மாட்டேன். இந்த அன்னாள் எப்படி துக்கமுகமாக இருக்கவில்லையோ அதே போல கர்த்தரும் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்கிற விசுவாசத்தோடு
ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருந்தீர்களே ஆனால் இனியும் நீங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்கிறீங்க, நான் இனி துக்கமுகமாக இருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கான காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார், நான் இனி துக்கமுகமாக இருக்க மாட்டேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார். ஆமேன். 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏலி என்கிறதான தேவ மனுஷன் சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பிரியமானவர்களே, இந்த ஏலி கூட ஒரு சமயத்தில் அன்னாளை புரிந்து கொள்ளாதவன் தான். இந்த ஏலி கூட ஒரு நேரம் அன்னாளை பார்த்து இவ குடித்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே வந்து அழுதுட்டு இருக்கான்னு சொன்னவன் தான். அதே ஏலி தான் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கான காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்வார், கர்த்தர் உனக்கான காரியத்திற்கு பதில் தருவார், அவர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்று அவரே ஆசீர்வாதத்தோடு அனுப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, உலகம் உங்களை பார்த்து ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். என்னடா இவ எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாள், எப்போ பார்த்தாலும் அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறாள் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். இவ ஜெபித்து ஒரு பதிலும் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கான விண்ணப்பத்திற்கான பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஏலி சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இங்கே இருக்கிற ப்ரே டைம் சேனலில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்க போகிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட காலம் வந்தது, குறிப்பிட்ட நேரம் வந்தது, அந்நாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், அந்நாளை கர்த்தர் தனியே கைவிடலை, அந்நாளை ஆண்டவர் துக்கமுகத்துடனே இருக்க விடலை, அந்நாளுக்கான ஒரு நேரம் வந்தது, அந்நாளை கர்த்தர் சந்தித்தார். அவள் ஒரு குழந்தையை தான் கேட்டார், ஆனால் ஆண்டவர் அவளுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரே காரியத்திற்காக, ஆண்டவரே இந்த ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா, இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் என் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்யுங்கப்பான்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகி கொண்டே இருக்கிறது என்கிறதான ஒரு கவலை உங்கள் பொறுப்பக்கம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் கேட்காத எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். எப்படி சாலமோன் கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரோ, அதே போல நீங்கள் கேட்காத பல காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய சமூகத்தில் போகணும், நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவிடணும். எப்படி அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாலோ அதே போல் உங்கள் இருதயத்தை அவனுடைய சமூகத்தில் ஊற்ற ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களை, நம்ம கேட்டது போல நீங்களும் இனி ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கான கதவை கர்த்தர் திறந்து விட்டார். கர்த்தர் விரும்புகிற ஒரே காரியம் நீங்கள் எழும்பி அவருடைய சமூகத்தில் போகிறது தான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு இடைப்பட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை தருவாராக. நீங்கள் இனி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கான பதிலை தந்துவிட்டார் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை மகிழ செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் 2 பேர் மூலமாகவும் திறந்த வாசலை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஒரு சகோதரனுடைய கர்ப்பத்தை கர்த்தர் எப்படி திறந்தார்? அன்னாள் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க, அவங்க காத்திருப்பு வீணாகவில்லை. தேவ ஜனமே, நம்ம 100 நாள் ஜெபத்தில் கூட 6 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு தடை உள்ளவங்க ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏதோ ஒரு விஷயத்தில் தடை இருக்கிறது போல உணர்கிறீங்களா? கர்த்தர் நோவாவுடைய பேலையை பூட்டினது போல பூட்டி வைத்ததை உணர்றீங்களா? கர்த்தருடைய கரத்தின் மகிமைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகருக்கு கர்த்தருடைய நேரம் வந்துவிட்டது. அநேகருக்கு கர்த்தருடைய கதவு திறக்கப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் கதவு திறக்காதது போல இருக்குதா? நீங்கள் காத்திருக்கிறீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நேரம் வந்தது, நோவாவுக்கு கர்த்தர் கதவை திறந்தாரு, அன்னாளின் கற்பத்தை திறந்தாரு, திருமண தடையை உடைப்பாரு. எல்லா தடையும் உடைந்து தேவ பிள்ளைகளுக்கு கோணலான வைகள் செவையாக மாறும். தேவ ஜனமே, நீங்கள் ஜெபத்தையும் அவரோடு உள்ள கனெக்ஷனை விட்டு விடாதீங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், விடுதலை வருகிற வரைக்கும் ஜெபிப்போம். அதற்காக தான் கர்த்தர் இந்த ப்ரேயர் டைம் சேனலை தந்தார். கர்த்தருடைய ஏவுதலின்படி கர்த்தர் எப்பொழுதெல்லாம் வார்த்தை தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு உங்கள் முன்னாடி வந்து வார்த்தைகளை கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்.
எங்களுக்காக ஊழியங்களுக்காக செபியுங்கள். ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்காக அனுதினமும் செபியுங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து விடுதலையாக செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். புதிய ஆசீர்வாதங்கள் அவர்களை பின்தொடரட்டும். வேதம் சொல்லுகிறபடி நன்மையின் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். அநேக நல்ல செய்திகளோடு நல்ல சாட்சிகளோடு அவர்கள் திரும்பி வர நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் தேவச்சனமே, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. திங்கக்கிழமை ப்ரேயர் டைமில் வருகிறதுனா, செவ்வாய்க்கிழமை ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் சேனலில் வருகிறது. திரும்பி புதன்கிழமை ப்ரேயர் டைமில் வருகிறதுனா, வியாழக்கிழமை ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற சேனல், அந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வருகிறது. மீண்டும் வெள்ளிக்கிழமையும் ப்ரேயர் டைம் சேனலில் வருகிறது. வருகிற நாட்களில் எல்லா நாட்களும் இருக்கிற மாதிரி ஆண்டுடைய சித்தத்தின்படி வீடியோக்குள்ளே கொண்டு வர நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு அது பயன்படும். நாளைய தினத்திலையும் ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வெளியிடுகிறோம். தேவ ஜனங்கள் பார்த்து மகிழவும். 9 மணி அளவில் அந்த வீடியோ அந்த சேனலில் வெளிவரும். ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் சேராதவர்கள் அதில் சேர்ந்து கொள்ளுங்கள். அந்த அருமையான ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். அதில் அருமையான வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு லிங்க்ஸ் கிடைக்கவில்லை என்றால் வீடியோவுடைய லிங்க்ஸ் எல்லாம் அந்த அருமையான வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கப்படும். இணைஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.